சண்டாளா ஏண்டி மாமா ருக்குமணி ஐயோ என்னங்க நான் அப்பவே சொன்னேன் என்னங்க எப்பா சொல்லுங்க இந்த மலரிலே ஆபத்து வந்துவிடும் அப்படின்னு சொன்ன பேச்சு கேட்டீங்களா இந்த மலரை மோந்து பார்த்த உடனே இரு அரக்கர்கள் பிறந்திருக்கிறார் அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு பார்க்கலாம் காலையில் 5-6 மணிக்கு மேல போ ஆவணூர் பிரிவுல போடுவாங்க வடை என்ன வடை வடையா கேட்டு வாடாங்க அருமை கிளி கொஞ்சது நாய் நக்குது உளிச்சு உளிச்சு விடுவேன் என்ன ஆரஞ்சு பழத்தையா ஆமா அவனுக்கு கண்ணு உள்ளக்குது இவனுக்கு கண்ணு மூக்கு வெளியே வாய் திறக்காத வாய் மேல போடுற ஆப்புக்கு ஆப்புக்கா ஆப்புக்கு அப்படி கிருக்குனி ஆப்புக்கு கிருக்குனி ஆப்புக்கு தரேன் இந்த கானகம் அனந்த கானகத்திலே அக்கினி வேள்வி யார்து பாரிக்கு மண்ணுக்கு கனவிட்டு இறங்கிட்ட வேளையிலே நான் எப்படி பிறந்தேன் எப்படிடா பிறந்தேன் நான் யாரோ உங்கிறது இல்லைங்க தெரியும் யாருக்கு சாமி தெரியும் ஆகாயம் அவன் நம்ம பூமி நீர் நீர் நெருப்பு 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 வாட் ப்ராப்ளம் நீர் நீர் நெருப்பு இதெல்லாம் என்னோட கண்ணுக்கு தெரியுது நான் எப்படா பிறந்தேன் இந்த கண்ணுக்கு இப்படியாப்பட்ட ஒரு கானகத்திலே நான் எப்படி பிறந்தேன் யாருக்குடா தெரியும் எப்படா பிறந்தேன் யாருக்குடா தெரியும் எங்க அம்மா யாரா அப்பா யாரா அண்ணன் தம்பி இருக்கிறாங்களாடா ஏய் யாரா நீ அனந்த கானகத்திலே கோரைமுடி பக்கரிக்கும்பல் முட்டைக்கண் என்ன அப்படி சொல்ற நான் அப்படி சொல்றேன் எனக்கு சொந்த பந்தம் இருக்குதா நாய்களே யாருக்கா தெரியும் இப்படியாப்பட்ட ஒரு காலகத்திலே நான் எப்படிடா பிறந்தேன் எனக்கு அம்மா எங்கடா அரிப்படுத்த முடியல எல்லாம் புதிக்கிற துட்டு போயிட்டாங்க நான் அடி வாங்கிட்டு பேர் என்ன யாருக்கா தெரியும் அனர்ந்த கானகத்திலே நாங்கள் பிறந்தோமே கானகத்திலே பிறந்தே அனர்ந்த கானகத்திலே பிறந்தேனே என்னை யார் பிறக்க வைத்தா யாருக்கு தெரியும் எவரா இருக்கும் யாருமே காணவில்லையே வந்திருக்கு மலையிலே பிறக்க வைத்த கொஞ்சம் என்று தெரியாமல் சிக்கு தெரியாமல் திசை மாறி போகிறோம் உன்னை பார்த்ததான தெரியுது என்னன்னு என் வாசுதேவ குந்தி தேவானு அந்த பாட்டுக்கு ஒரு உள்ள வேஷம் போட்டு வெளியே வரணும்னா உள்ள வாசுதேவ குந்தி தேவம் 20 நாளைக்கு திசைகள் வாங்கி 20 நாளைக்கு திசை ஒரு கை போட தம்பி எனக்கு கோபம் பட்டான்னு கை வச்சிருவேன் ஆமா
எப்படி 8 சுற்று 11 கோணங்கள் என்று சொல்லக்கூடிய கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று 4 திசை. இந்த 4 திசையிலே இந்த தென் திசை வந்து பார்த்தோம். தென் திசையிலே யாரையும் காணவில்லை. எங்கு பார்த்தாலும் மரம் செடி கொடியானது நாம் கண்ணின் எதிரிலே தோன்றுகிறது. வடக்கு திசை தெரிகின்றது. அங்க போய் பார்க்கலாமா? அந்த வடக்கு திசை எப்படி எங்க சென்றிருந்தாயடா? உள்ளார ஊம்பிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல எனக்கு உமது வேலை அதுவா? ஆமாங்க அண்ணா. தம்பி சுத்தி சுத்தி பார்க்கும்பொழுது 4 திசைகள் தெரிகின்றது. அந்த 4 திசையிலே நம்மளுக்கு எந்த சத்தம் யாருமே தெரியவில்லை. அதனால தூரமா நின்று நாரதா நாரதா என்று சத்தம் கேக்குது. இன்னும் நீ சாவலையா? என்ன அடிச்சாங்களா? என்னன்னு சொல்லிட்டு போனேன். என்னன்னு சொல்லிட்டு போனேன். என்று சொன்னேன். அப்படி சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா? நாராயணனா உங்களுக்கு பிடிக்காதே. கோவிந்தா கோவிந்தா அப்படி சொல்லிட்டு போ. அப்படியா? சிசியா அடிக்கடி வலிக்குது. துண்டிக்கு வாங்கி குடுறா. போடா, அப்பாவது கொஞ்சம் உடம்பு குறையுதானே பார்க்கலாம். போடா அப்பாவது உடம்பு குறையுதானே பார்க்கலாம். எப்படி சொல்லுங்க? வடை கேட்க கொடுக்க முடியாது. குண்டு பையில கோயிந்தா கோயிந்தா போட்டுட்டு போடா. கோயிந்தா 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 அடிக்கிறாளா? நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய நமக அப்படி சொல்லிட்டு போ. நமச்சிவாய நமக அடியே பட்ட போட்டு விடு. அப்படி அடிச்சானா? சரி நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படி சொல்லிட்டு போ. அது சொன்னா சொன்னோம்ல. அப்படியா? அதுக்கு மேல நம்மளுக்கு தெரியும். அடி வாங்கி சாவு. ஐயோ சித்தியா இப்படி 4 திசை தெரியும் பொழுது, இப்படியாப்பட்ட ஒரு 4 திசை தெரியும் பொழுது, இந்த 4 திசையுமே நாங்க அண்ணன் தம்பிக்கு போய் தேடி பார்த்தோம். யாரையுமே காணவில்லை. ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு காலகத்தை நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கும் பொழுது நாராயண நாராயண சொல்றேன்வா. ஏண்டா என்னை படிச்சது யாரு? எங்க அப்பா அம்மா யாரா? சொல்றப்பா எங்க பேர் வச்சது யாரா? ஏண்டா இப்படியாப்பட்ட காலகத்துல இவன் மட்டும் தான் இருக்கிறான். அதாவது உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இல்ல இல்ல இவன் மோச்சாடைய பார்த்தா உன்னை பார்த்தா
எங்க அப்பா மாதிரியே தெரியுது. நீ தானே பெத்த? இல்ல இல்ல. நீ தானே பெத்த? அம்மா பால் குடுமா? என்னடா அது பாலாடா? இல்ல இல்ல. ஏன்டா குடுக்காம போன? ஏன்டா குடுக்காம போன? நாராயணா. நாராயணா. யாராவே? தாத்தா. தாத்தரா? ஆமா. அங்க நான் அவனுக்கு என்ன மயிர் புடுங்குற வேலையாடாங்க? டேய் எப்பறம் நாங்க பிறந்தோம் புடுது சொல்றப்பா பொறுமை. சொல்றேன். சொல்ற பொறுமை. அது கீழ போடு வர்றேன். அடிக்க மாட்டே சொல்றா. அது போற சொல்றேன். உங்களுக்கு நல்ல சொல்றா. உங்களுக்கு நல்ல விஷயமாக கொண்டு வந்திருக்கேன். நல்ல விஷயம். உன்னை படுத்தது யார் இல்ல? என் தாத்தா கோபால மாயக்கண்ணன் தான் நீ படுத்தாரப்பா. ஏண்டா இப்படியாப்பட்ட ஒரு காரணத்திலே அந்த கோமாள கண்ணை எங்களை எதுக்கடா பெக்கணும்? எதுக்கடா பெக்கணும் கேட்டா நான் திருப்பி எனக்கு அவர்கிட்ட சொன்னா அவருக்கு போன சொல்லுவாருப்பா. டேய் யார் எங்க அப்பா? உங்க எங்க தாத்தாகப்பட்ட கோபால கண்ணன். யாரு ஓப்பலனா? கோபால மாயக்கண்ணன். ஏண்டா எங்களுக்கு ஒரு அப்பானு இருந்த ஒரு அம்மானு இருக்கணும் இல்ல? ஆமா. அவ பேர் என்ன பேரு? பாமா ருக்மணி. ஓ எனக்கு ஒரு அப்பா ரெண்டு அம்மா. அதான் இப்ப எங்கடா இருக்கிறாங்க அவங்க? டேய் எங்கடா இருக்கிறாங்க? எங்கடா இருக்கிறாங்க? தங்குது மாதிரி இருக்காங்கப்பா. அங்க இருக்கிறாங்க. ஆமா. அண்ணா இவனை கூடவே கூட்டிட்டு போனா மாடா போடா. ஒரே அடியெல்லாம் போகணும். நாராயணா. அந்த நந்தவனத்தை விட்டு விட்டு சத்திய பிருந்தாவனம் அதை விட்டு விட்டு இப்பொழுது சங்குதுவாரி வந்திருக்கோம். ஏதோ சத்தம் கேட்கல. அப்பா இது வந்து சாதாரண மனுஷங்க சத்தம் போல இல்லைங்க. ஏதோ காட்டுவாசிக்கு போல காட்டேரிக்கு போல இது தனி விதமா சத்தமா கேக்குதுங்க. இது என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க. அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா எதா இருந்தாலும் ஆம்பளைன்னா ஆம்பளைக்கு கொண்டாடிட்டு போறீங்க. யாருடா ஆம்பளை? டேய் பீத்தலையா வாங்க. டேய் டேய் குருவி தலையா ஓடுங்க. யாரா நீங்க? நானா? என்ன தெரியல உனக்கு. ஏன்டா ஒரு ஆம்பளைங்கிற பொம்பளை கிட்ட என்னடா பேச்சு உங்களுக்கு? அரே பட்டாசு கிளப்பிடுவேன். ஏன்னா டோர் சீட்ல பேர் இல்லாதவனே என் புருஷனை பார்த்து யாரா ஆம்பளை காட்டியா? ஆட்டினாக்க அப்படியே அறுத்துட்டு வந்து சாக்குறத. உன் புருஷனை பத்தி பெருமையா பேசுற இல்ல? உன் புருஷன் முகத்துல மீசு இருக்குதா? நிறைய இருக்குதுடா. மீச வச்சவன ஆம்பளை கிடையாது. ஆம்பளையாடா? என் புருஷன் ஆம்பளையாங்க எங்களுக்கு தான் தெரியும். நீ என்ன சொல்றது மூளை? ரெண்டு வாட்டி சமாளிக்கிறாங்க. இல்ல ஒன்னு தின்னு பேர்ல இருக்குற மூட்டை மூட்டை கட்டு மாதிரி இருக்கிற உன்னை ரெண்டு பேரும் இந்த இடத்துல போட்டு என்ன காம்பு பசி பழமொழி சொல்லுவாங்க, வத்தல வந்து எப்ப காய வைப்பாங்க? நல்ல வெயில் காய வைப்பாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஐப்பசி மாசம் காய வச்ச வத்த மூஞ்சாட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. சரி ஆமாடா உங்களுக்கு பிடிச்சது என்ன? அகில உலகத்திலே மும்மூர்த்தி தேவர்களே காத்தல் அழித்தல் இந்த பொறுப்பை படைத்த நான் தான் விஷ்ணு பகவான். நம்ம அப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனா அப்படியேப்பட்ட ஒரு நாரத முனிவர். உங்க அப்பா பேர் என்ன? விஷ்ணுன்னு சொன்னான். இவன் பேரு விஷ்ணுதான். அப்ப இவன் தான் நம்ம அப்பாவா இருக்கணும். ஆனா இவன் நம்மளோட அழகு கம்மியா இருக்கிறான்டா. சரி நம்மளுக்கு ஒரு அம்மானு இருக்கு. பால் அங்க ஊத்துறாங்க, அவருக்கு ஊத்திடுவாங்க. உங்களுக்கு புது பாடத்தை கட்டிட்டு இருக்கிறாங்களா? அது குடுக்கறதுக்கு காலம் எதுவுமே கிடைக்குமா? ஐயோ அப்பா அம்மா எங்கப்பா? ஐயோ அம்மா இந்த மாதிரி பிள்ளையை பெற்றதுடா விஷம் கொடுத்து அப்பையும் கொண்டுருப்பா கொண்டாடி நமஸ்காரமே எதுக்குடா?
கூதி ரெண்டுமே கிறுக்கு பிடிச்சதுங்களா நீங்க உங்க பசங்களை பார்த்து நீங்களே பீ தலைன்னு சொல்லலாமா? அப்பா சத்தியமா உங்களை மாதிரி பையன் வேணாண்டா. என்ன மயிலுங்களா உங்க மாதிரி பிடிக்கிறேன். அப்பா நான் ஒழுங்காக சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன். நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அப்பா நான் சொன்னா நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்கிறேன். அப்பா ஓய் ஏப்பா எனக்கு அப்பா யாரு நீ யாருன்னு எனக்கு கேக்குறீல்ல? அப்படியாப்பட்ட ஒரு கானகத்திலே இங்க வாடா. ஏன்டா இவங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, நம்ம தனியா பேசிட்டு நாம தான் நாங்க பேசுறோம். நம்ம பேசிட்டு போய் பேசலாம்டா மம்தி புண்டை. அண்ணா அண்ணா தம்பி திட்டாதுரா, நீ புலத்தாதுறாங்க. ஆமா அண்ணன் திட்டாதுரா. ஓடாக்க அப்படியாப்பட்ட கானகத்திலே நம்மள விட்டுட்டு வந்தாங்கல்ல. ஆமா என்ன மயிர் கொட்டு கேட்கலாமா? வாடா கேப்பான். தந்தையே உன்னோட பேர் என்ன பேரா? விஷ்ணு பகவான். அப்பா இவன் பேரு விஷ்ணு புரிதியாட விஷ்ணு பகவான். உலகத்திலே நாங்க நாங்க யார் தெரியுமா? நான் நல்லவனுக்கு நல்லவன், உன்னை போல் தீயவனுக்கு நான் தீயவன். அப்பா எனக்கு கோபம் வரல. அப்பா அப்பா நான் எப்படா உனக்கு கரும்புடி சேவல அப்பா இந்த மூஞ்சி பார்த்தா உனக்கு தெரியலையா? அப்பா என் பொண்டாட்டி உன்னை பெக்கறமா இருந்தா எல்லாம் 10 மாசத்துக்கு ஐயோ அப்பா இது எதுக்குப்பா தச்ச? அம்மா எனக்கு பால் கொடுமா. அம்மா எனக்கு பால் கொடுமா. அம்மா எனக்கு பால் கொடுமா. வீட்டுல போய் வாயை குடி போ. நீங்களும் உன்னுடைய மனைவியா உள்ள குடிங்க. இவனுங்களுக்கு 2 பேத்துக்கு ஆதார் கார்டு எந்த கடையில பதிவு பண்றாங்கன்னு பதிவு பண்றீங்க. நான் பெப்பனா இந்த அழகான மூஞ்சில 2 பெப்பனா நானா இருந்தா வயித்துல இருக்கிற ஊசி போட்டு கழிச்சு விட்டுறேன். என் மீசை அழகு எப்படியா? என்னோட மண்டை அழகு எப்படிடா? மண்டாளுக்கு பார்த்தா மனோகர் அன்றாடால்திடும் அதை கூட பாத்துக்கிறியா? ஏ அப்பா என்னடா நான் சொல்றது கேளுடா. அப்பா சொல்றா. அன்றாடால்திடும் அனந்த கானகத்தே சரி நல்லவன சோலையிலே நீயும் உன் பொண்டாட்டிக்க அதான் எங்க அம்மா. ஆமா ஆமா தலகாய சத்தம் போடாம கடல் குட்டியா இருக்குது. என்னாச்சு? என்ன ருக்கா? யார் அது? நான் தான். யாண்டு பேசி என் பொண்டாடிட்டு போங்கடா. சரிடா சொல்றேன். அப்பா ஊர்கட பொண்டாடிக்கு போறதா? பொண்டாடிட்டு பேசுறே. அக்கா 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 எங்க காக்கு சாகு போய் எடுத்துக்கிட்டா? இன்னொரு பொண்டாடியே காணாமே. இருடா ஒரு பொண்டாடி தான் கண்ணுக்கு தெரியும். இருடா அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட். அன்று நாள்தனும் நீ உன்னுடைய மனைவிமார்களோ நந்தோட சோலையிலே நறு மலரை முகிர்ந்து பார்த்தீர்களவா? ஆமா பிருந்தாவனத்திலே ஒரு மரம் 1000 கிளைகள், லட்சக்கணக்கான இலைகள், 5 கலை இதோ 5 நிறம் கொண்ட ஒரு மலர். அந்த மலரை மோர்ந்து பார்த்து திடீரென்று தும்மல் ஏற்பட்டது. தும்மிட்டு சரி என்னமோ நடக்க போகுதுன்னு அப்பொழுதே கிளம்பி வந்து விட்டேன் சங்குதுவாரைக்கு. கிளம்பி வந்துட்டேன். இதுதான் எனக்கு தெரியும். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னப்பா நடந்துச்சு? அப்பா அந்த மலரிலையும் முகர்ந்து பார்க்கும் பொழுது தும்மலானது ஏற்பட்டு நீ தும்மினா பார்த்தாயா? ஆமா. உன்னுடைய மூக்கின் வாரத்தின் வழியாக நாங்கள் இருவரும் பட்டாரட்டு வருவார்கள். நடந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியுது. அப்பொழுதே நினைப்பேன் என்ன அழகு இருக்கிறதுல ஆபத்து வரும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்த மாதிரியே என் மூக்கின் வழியாக போக்கு வழியில மூக்கிடாது மூக்கின் வழியாக திடீரென்பதற்காக எனக்கு தும்மல்கள் வர தும்மிய உடனே 2 பாலர்கள் நீங்கள் பிறந்தீர்கள். இருந்தோம். ஆமா பிறந்தாலுமே நீங்க இருக்கிறீங்க. ஒரு பிள்ளைன்னு பிறந்துச்சுன்னா அதுக்கு பேருன்னு ஒண்ணு வைக்கணும்ல? ஆமாப்பா எங்களுக்கு என்னப்பா பேரு? அப்பா உன்னை கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் இருக்குது இல்ல, என்னையும் கூப்பிடுறது எனக்கு ஒரு பேர் வேணும் இல்ல. பீத்தலையான்னு கூப்பிடலாமா? அம்மா அப்பா அப்படியாப்பா என் மீஸ் அழகு பார்த்து என் பல்ல அழகு பார்த்து அழகா ஒரு பேர் வைக்கப்பா. அப்பா அண்ணனுக்கு அப்படி வச்ச தம்பிக்கு எனக்கு என் மண்டழகு பார்த்து என் மூக்கழகு பார்த்து கண்ணழகு பார்த்து பேர் வையப்பா.
அப்பான்னு சொல்றதாண்டா என்னால தாங்கவே முடியல. அப்பா அப்பா என்ன ஏப்பா நீ காடகத்துல விட்டுட்டு வந்த? ஏப்பா எங்களை அனாதையா விட்டுட்டு வந்த? நாங்க பால் குடிக்காம சாப்பிடாம. டேய் என்னோட பேச்சுதான் என் புருஷமா கை வச்சு பாருங்கடா நீங்க. இருடி வாங்கடா அப்பா பசங்கள வாங்கடா. அப்பா அப்ப சோறு இருக்கிறோம் பசங்க சோறு இருக்கிறது பாரு. அப்பா பேர் வேடு எங்களுக்கு. இதோ மூக்கின் துவார வழியாக பிறந்தபடியால் உங்களுக்கு இருவருக்குமே முண்டாசூரன் மூக்காசூரன் இந்த முண்டாசூரன் மூக்காசூரன் சொல்றீங்கள, இதுல யாரு முண்டாசூரன், இதுல யாரு மூக்காசூரன் சொல்லுங்க. உனக்கு முன்பதாக பிறந்தவன் இவன் முண்டாசூரன். நானும் முண்டசூரனா? டேய் முண்டாசூரன்டா. அவன் முண்டாசூரன். நான் முண்டாசூரனா? இளைவனாக நீ நல்லா இருக்கிறதா பெயர்? நீ மூக்காசூரன். ஏன்னா மூக்கு சூரன்டா, ஏன்னா மூக்கு சூரன். இருந்தாலுமே ஒரு பாடல்களாக பிறந்துவிட்டால் அந்த மகனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை எல்லாம் செய்யணும். அப்பா நீ செய்ய அப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்குது. எங்க அம்மாவை கூப்பிடு, நான் பால் குடிக்கணும். கூப்பிடுறேன் அப்பா. இதோ பிருந்தாவனத்திலே நீங்கள் இருவருமே பிறந்தீர்கள். அதனால் அந்த அழகிய பிருந்தாவனம் இனிமேல் படைத்து உங்கள் இருவருக்குமே சொந்தம். அப்படியா? உங்களுக்காக ஒரு நாட்டையும் தந்துவிட்டு முண்டாசூரன் மூக்காசூரன் அப்படின்னுக்காக பெயரும் வைத்துவிட்டு இனிமேல் படிக்கு அந்நாட்டிலே சிறப்பாக ஆட்சி செய்யுங்கள். நான் வருகிறேன். நீ சொல்லிவிட்டு நொட்டிவிட்டு போயிருவேன். எங்களுக்கு ஒரு வரம் கொடுப்பா. அப்பா இருந்தாலும் பிருந்தாவன சோழகை எங்களுக்கு முடிச்சூட்டி வைத்து இனிமேல் பிருந்தாவனத்தையே நாங்க தான் ஆட்சி புரிய போறோம். முண்டாசூரன் மூர்க்காசூரன். அப்பா இருந்தாலும் நாங்க போயிட்டு வரட்டா? மகராசனா போயிட்டு வாங்க. அப்பா அடிக்கடிக்கு நான் வந்து ஓக்குவேன். அப்படி பண்ண முடியாது இல்லப்பா, அடிக்கடிக்கு வந்து உன்னை நோக்குவே. வாயில் வாஸ்து சரியில்லைடா. பாப்பா நீ இங்கேயே தான் இருக்கணும். நான் போயிட்டு வரட்டாப்பா? நான் இங்கே போயிட்டு வா. நான் போறேன் முதல்ல உங்களுக்கு.